நீங்க யாருக்காவது வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துருக்கீங்களா? அவங்க சந்தோஷத்துக்காக உங்க நேரம், உங்க சக்தி, உங்க அன்பு எல்லாத்தையும் தந்திருக்கீங்களா? ஆனா ஒரு நாள் அதே ஆள் உங்கள சாதாரணமா எடுத்துக்கிட்டு, உங்க பிரசன்ஸையே மதிக்காம நடந்துக்கிட்டாங்கன்னா, அந்த ஃபீலிங் ரொம்ப கஷ்டம். நான் எவ்ளோ கொடுத்தேன், ஆனா ஏன் என்ன மதிக்கலன்னு உங்களுக்குள்ள நொந்து போயிருப்பீங்க. ஆனா உண்மைய சொல்றேன். பல நேரம் நம்ம அன்பு தான் நம்ம மதிப்ப குறைக்குது. நம்ம எப்பவும் கிடைக்கிறோம்னு தெரிஞ்சா, நம்ம இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சு போயிடும். இது கேட்க கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான உண்மை. ஆனா இங்க ஒரு நல்ல நியூஸும் இருக்கு. கத்தாம, சண்டை போடாம, கெஞ்சாம, இந்த சிச்சுவேஷன முழுக்க மாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. இது யாரும் மேனிபுலேட் பண்றதுக்கான ட்ரிக் இல்ல. இது முழுக்க முழுக்க உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்க மென்டல் பீஸ், உங்க எமோஷனல் ஸ்ட்ரென்த்த மீண்டும் திரும்ப பெறுறதுக்கான ஒரு பயணம். இந்த வீடியோல உங்கள அலட்சியப்படுத்தினவர திரும்ப கவனிக்க வைக்கும் 9 பவர்ஃபுல் அணுகுமுறைகள் பத்தி பார்க்க போறோம். அணுகுமுறை 1. அலட்சியம். ஒருத்தர் மேல நம்ம அதிகமா அக்கறை வச்சோம். அவங்களோட வாழ்க்கையில நம்ம பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரு கட்டத்துல அவங்க நம்ம அன்பையும், கவனத்தையும் சாதாரணமா எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அது ரொம்ப வலி வேதனைய தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த நேரத்துல பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் அதிகமா முயற்சி பண்ணுவாங்க. இன்னும் அதிகமா அன்பு காட்டுவாங்க. அவங்கள திரும்ப சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலேயே அதுதான் சிச்சுவேஷன இன்னும் மோசமா மாத்திடும். சில நேரம் நீங்க கவனத்த நிறுத்துறது தான் பெரிய பதில். அலட்சியம்னா வெறுக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அது ஒரு அமைதியான முடிவு. என்ன காயப்படுத்துற விஷயங்களுக்கு நான் இனிமே ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு நீங்க எடுத்த முடிவு. நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்க ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வரும். முன்னாடி இவங்க இப்படி இல்லையே, இப்போ ஏன் மாறிட்டாங்கன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் உங்க பவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவும் கிடைக்கிறதுக்கு மதிப்பு குறையும். கிடைக்காததுக்கு தான் மதிப்பு அதிகரிக்கும். அணுகுமுறை 2. செலக்டிவ் ஜெனரசிட்டி. நல்ல மனசு இருக்கு, தாராளமா கொடுக்கறது நல்ல குணம்தான். ஆனா எல்லாருக்கும் ஒரே அளவுல கொடுக்க ஆரம்பிச்சா நம்ம மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவைப்பட்டாலே நம்மள தேடுவாங்க. தேவையில்லாத நேரத்துல நம்ம இருக்கிறதையே மறந்துருவாங்க. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நம்மள எமோஷனலி ட்ரெயின் பண்ணும். அதனால இனி நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். உங்க அன்புக்கு யார் தகுதியானவங்க? யார் உங்கள உண்மையா மதிக்கிறாங்க? அவங்களுக்கு மட்டும் உங்க எனர்ஜிய குடுக்க ஆரம்பிங்க. இது செல்ஃபிஷ் இல்ல, இது செல்ஃப் புரொடெக்ஷன். நீங்க செலக்டிவா அன்பு குடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க பிரசன்ஸ்க்கு வேல்யூ கிடைக்கும். உங்க பிரசன்ஸோட வேல்யூ மாறும். ரேரான விஷயத்துக்கு தான் மக்கள் மதிப்பு குடுப்பாங்க. அணுகுமுறை 3. ஸ்ட்ராங் பவுண்டரிஸ். ஒரு அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்கள பாதுகாத்துக்கணும்னா, முதல் ஸ்டெப் எல்லை வைக்கிறது தான். நீங்க உங்களுக்குள்ள ஒரு லைன் டிரா பண்ணணும். இதுவரை தான் நான் டாலரேட் பண்ணுவேன், பொறுத்துக்குவேன். இதுக்கு மேல நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு தெளிவா முடிவு எடுக்கணும். பல நேரம் பவுண்டரி வைக்கும்போது மத்தவங்க உங்கள கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க மாறிட்டீங்க, ரொம்ப ஈகோவா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னா, பவுண்டரின்றது ஈகோ இல்ல. அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீங்க உங்க மன அமைதிய காப்பாத்துறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்கள மதிக்காதவங்க உங்க பலவீனத்த மட்டும் தான் விரும்புவாங்க. நீங்க உறுதியா மாறுறத அவங்க வெறுப்பாங்க. அணுகுமுறை 4. செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்கள மதிக்க ஆரம்பிச்ச உடனே உங்க வாழ்க்கை முழுக்க மாற ஆரம்பிக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது வெளியில காட்டுற விஷயம் இல்ல. அது உங்க நடையில தெரியணும், உங்க குரல்ல தெரியணும், உங்க முடிவுகள்ல பளிச்சுன்னு தெரியும். நீங்க உங்கள முக்கியமா ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்க ஹெல்த், உங்க அப்பீரியன்ஸ், உங்க வாழ்க்கை கோல் இதுக்கு பிரியாரிட்டி கொடுங்க. முன்னாடி மத்தவங்க அக்செப்டன்ஸ தேடி வாழ்ந்த நீங்க, இப்போ உங்க செல்ஃப் வேல்யூவ உருவாக்க ஆரம்பிப்பீங்க. அது ஆட்டோமேட்டிக்கலி ரெஸ்பெக்ட அட்ராக்ட் பண்ணும். அணுகுமுறை 5. நோ எமோஷனல் ரியாக்ஷன்ஸ். உங்கள கண்ட்ரோல் பண்றவங்களுக்கு பெரிய வெப்பன் என்ன தெரியுமா? உங்க எமோஷனல் ரியாக்ஷன் தான். நீங்க கோபப்படுறது, நீங்க அழுறது, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்றது, இது எல்லாம் அவங்களுக்கு பவர குடுக்கும். ஒரு நாள் நீங்க அமைதியா இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களுக்கு அதிர்ச்சிய ஏற்படுத்தும். இவங்க ஏன் இப்படி காமா இருக்காங்கன்னு யோசிப்பாங்க. அமைதின்றது பலவீனம் இல்ல. அது மிகப்பெரிய மன உறுதி. அவங்க பண்ற எந்த விஷயத்துக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பழகிட்டீங்கன்னா, அவங்களோட கண்ட்ரோல் உங்க மேல அவங்களுக்கு இருக்க கண்ட்ரோல் ஸ்லோவா குறைய ஆரம்பிக்கும். அணுகுமுறை 6. கண்ட்ரோல்டு டிவியேஷன். சில பேருக்கு நாம எப்பவும் அவைலபிளா இருக்கிறதாலேயே நம்ம மதிப்பு தெரியாது. நாம இல்லாத போதுதான் நம்மளோட அருமை புரியும். அதனால சில நேரம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது அவசியம். சண்டை போடாம, எக்ஸ்பிளைன் பண்ணாம அமைதியா விலகி இருங்க. அது பனிஷ்மெண்ட் கிடையாது. அது ஒரு சைலண்ட் மெசேஜ். என்ன மதிக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு. நீங்க எப்பவும் அவைலபிளா இருந்து பழகிய ஒருத்தருக்கு நீங்க கிடைக்காம போன உடனே அவங்களுக்கு உங்க இம்பார்ட்டன்ஸ் புரிய ஆரம்பிக்கும். அணுகுமுறை 7.
ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். நம்மள மதிக்காதவங்கள கவனிக்க கவனிக்க நம்ம வாழ்க்கையே நாம மறந்துருவோம். அதுதான் பெரிய மிஸ்டேக். இனி உங்க வாழ்க்கைய பில்ட் பண்ண ஆரம்பிங்க. காலையில ரொட்டீன ஃபாலோ பண்ணுங்க. உடற்பயிற்சி, கரியர் குரோத், ஹாபீஸ், மென்டல் பீஸ் இது எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில பிரியாரிட்டியா ஆக்குங்க. நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி உயரும். அந்த சேஞ்ச பார்த்து உங்கள இக்னோர் பண்றவங்க கூட நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்குவாங்க. அணுகுமுறை 8 மீனிங்ஃபுல் சைலன்ஸ். சில நேரம் பேசுற வார்த்தையை விட மௌனம் அதிகமா பேசும். எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. உடனடியா ரிப்ளை பண்றத நிறுத்துங்க. அன்னெசெசரி ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்க. உங்க சைலன்ஸ் அவங்களுக்கு யோசிக்க ஸ்பேஸ் கொடுக்கும். நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த சைலன்ஸ் உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை மீட்டு தரும். உங்க மதிப்பை உயர்த்தும். அணுகுமுறை 9 அன்ஷேக்கபிள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நான் யாருன்னு எனக்கு தெரியும்னு உறுதியா நிக்கிற ஒருத்தரை யாராலையும் இக்னோர் பண்ண முடியாது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்றது மத்தவங்க அப்ரிசியேஷன்ல இருந்து வரக்கூடாது. அது உங்க உள்ளுக்குள்ள இருந்து வரணும். நீங்க உங்களை தேர்ந்தெடுத்த உடனே எமோஷனல் ஃப்ரீடம் கிடைக்கும், இன்னர் பீஸ் கிடைக்கும், ரெஸ்பெக்ட் நேச்சுரலி உங்களுக்கு வரும். அந்த நேரத்துல உங்களை அலட்சியம் படுத்தினவங்க உங்களை இழந்துடுவோமோன்னு பயப்படுவாங்க. ஆனா அப்போ அது உங்களுக்கு முக்கியமா இருக்காது. ஏன்னா நீங்களே உங்களுக்கு போதும்ன்ற மனநிலை உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நான் சொல்ல போறத உங்க மனசுல நல்லா ஆழமா பதிய வைங்க. உங்களை மதிக்காதவங்க கிட்ட நீங்க உங்களை நிரூபிக்க முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அதிகமா கிடைக்கிறீங்கன்னு தான் சில பேருக்கு உங்க மதிப்பு குறைஞ்ச மாதிரி தோணும். ஆனா அது உங்க வேல்யூ குறைஞ்சதால இல்ல, அவங்க உங்க worth-அ புரிஞ்சுக்க முடியலன்னு தான் அர்த்தம். ஒரு வைரம் குப்பையில போட்டாலும் அது வைரம் தான். அதை குப்பைன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் சிலர். நீங்க அவங்களுக்கு எப்பவும் அளவுக்கு அதிகமா அவைலபிளா இருக்கனால, நாம என்ன பண்ணாலும், என்ன தப்பு பண்ணாலும், இவங்களை எவ்வளவு மோசமா கீழ்த்தரமா நடத்தினாலும், இவங்க பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்படியே சரி சரின்னு இருப்பாங்கன்னு அவங்க தான் உங்களை சாதாரணமா ட்ரீட் பண்ண பழகிட்டாங்க. இப்போ இந்த வீடியோல நான் சொன்ன 9 அணுகுமுறைகள்ல இருந்து ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியவங்களா நீங்க எப்பவும் இருக்காதீங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லாருக்கும் உங்க நேரத்தை ஃப்ரீயா எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. அவைலபிலிட்டிய ஒரு ஹேபிட்டா மாத்திடாதீங்க. உங்க பிரசன்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. எப்பவும் பிஸியா இருக்க ஒரு வேல்யூபிளான பர்சனோட ஃபோன் எப்பவும் சைலண்ட்ல இருந்தா அதுக்கு வர கால்ஸ் எல்லாமே அர்ஜென்ட் காலா தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்களோட ஒரு கால் பேசுறதுக்கு கூட ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணும். ஆனா 24 மணி நேரமும் ஒரு பர்சனுக்கு நீங்க எப்போ கால் பண்ணாலும் எடுக்கிற மாதிரி அவைலபிளா இருந்தீங்கன்னா உங்களை வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் மனிதர்களோட வேல்யூவும். நீங்க எப்பவும் அட்ஜஸ்ட் பண்ணி, எப்பவும் ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி, எப்பவும் சாரி சொல்லி, நீங்க தப்பே பண்ணலனாலும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி, உங்களை கொஞ்சம் கொஞ்சமா இன்விசிபிளா ஆக்கிக்கிறீங்க. இது கைண்ட்னஸ் இல்ல, இது செல்ஃப் நெக்லெக்ட். இப்போ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இன்னையில இருந்து யாராவது உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணா சைலன்ஸை கையில எடுங்க. யாராவது இக்னோர் பண்ணா டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. யாராவது உங்களை வேல்யூ பண்ணி உங்களுக்கு வேண்டிய மரியாதையை கொடுத்து நடத்துனாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு டபுள் ரெஸ்பெக்ட் கொடுங்க. ரெஸ்பெக்ட்ங்கிறது கேட்டு வாங்குற விஷயம் இல்ல. உங்க செயல், உங்க மதிப்பை நீங்க உயர்த்துறது மூலமா அவங்களா உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா உங்களை நடத்துவாங்க. ரெஸ்பெக்டை காக்குறது தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சாதான் உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். நீங்களே உங்களை சீப்பா ட்ரீட் பண்ணிக்காதீங்க. யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட பேசாம இக்னோர் பண்ணிட்டு உங்களை கெஞ்ச வைக்கிறாங்கன்னா அவங்க எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி நீங்களும் போயிட்டு கெஞ்சிட்டு இருக்காதீங்க. நீங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் மத்தவங்களும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வேல்யூவை யாராவது புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க உங்களை வேல்யூ பண்ணணும். நீங்க குறைஞ்சவங்க கிடையாது. நீங்க ஓவர் அவைலபிளா இருந்ததால தான் உங்களை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க சைலண்டா டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா சில பேருக்கு கோபம் வரும். ஏன்னா அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சேன்னு. இது நல்ல சைன். அவங்க உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அதாவது நீங்க ஃபைனலி உங்க வேல்யூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை தேடி வராதவங்களை நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல நீங்க தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை இக்னோர் பண்றவங்களுக்காக நீங்க உங்க தூக்கத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைஃப் ரொம்ப ஷார்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் எதுவும் சஸ்டைனபிள் இல்லை. இன்னையில இருந்து உங்க எனர்ஜியை சேவ் பண்ணுங்க. உங்க டைமை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. உங்க ஹார்ட்டை பாதுகாத்துக்கோங்க. உங்க சைலன்ஸை பவரா யூஸ் பண்ணுங்க. நாளைக்கு யாராவது உங்களை நீங்க ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டீங்கன்னு சொன்னா ஸ்மைல் பண்ணுங்க. நான் சேஞ்ச் ஆகல, நான் ஃபைனலி என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு மனசுல சொல்லிக்கோங்க. இப்போவே உங்க வேல்யூவை அப்கிரேட் பண்ணுங்க. லவ் சைக்காலஜி தமிழ் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நீங்க உங்கள சூஸ் பண்ண ரெடினா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல ஒரு வேர்ட் டைப் பண்ணுங்க. வேல்யூன்னு. அது உங்க கமிட்மெண்ட். யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கைக்கு தேவையான அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.